இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சகல யோகம் கொடுக்கும் சஷ்டி விரதத்தை பத்தி தான் இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற முருக பக்தர்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சஷ்டி திதியில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டால் மன மாலை சூடும் வாய்ப்பு உருவாகும், மகப்பேறு உண்டாகும் வாய்ப்பும் வந்து சேரும். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. தென்பழனி சேவகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவராதே வினை என்பது முன்னோர்கள் மொழி. வந்த வினை மட்டுமல்ல, வரப்போகும் வினையையும் முன்கூட்டி தீர்க்கும் ஆற்றல் வேலன் வழிபாட்டிற்கு உண்டு. சஷ்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இந்த பழமொழி நாளிடவில் மருவி சட்டியில் இருந்தால்தானே அகப்பையில் வரும் என்று மாற்றம் பெற்றுவிட்டது. அதன் உண்மையான விளக்கம், சஷ்டி திதியிலே முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் அகப்பை எனப்படும் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்பதை குறிப்பதாகும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர் இந்த விரதத்தை முறையாக மேற்கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டால் அழகான குழந்தையை 10 திங்களில் பெற்று மகிழ்வர். விரதங்கள் 3 வகையாகும். ஒன்று வார விரதம், மற்றொன்று திதி விரதம், மூன்றாவதாக நட்சத்திர விரதம் ஆகும். வார விரதத்தை மேற்கொண்டால் சீரான வாழ்க்கை அமையும். நட்சத்திர விரதம் இருந்தால் உச்சம் பெற்ற வாழ்க்கை அமையும். திதி விரதம் இருந்தால் விதி மாறும். எனவே ஒருவருக்கு விதிக்கப்பட்ட விதி மாற வேண்டுமானால் திதி பார்த்து விரதம் இருந்து அதற்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும். மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்று விதியை இறைவன் மாற்றி அமைத்த கதையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போல நமக்கு விதிக்கப்பட்ட விதி எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கும் ஆற்றல் விரதங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி என்று விரதம் இருந்து ஆலயங்கள் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருபவர்களும் உண்டு. அதே போல் ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி என்று கந்தனை வழிபட்டால் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரசம்காரம் செய்த புராண வரலாறு சொல்வதால் தெய்வாம்சம் பொருந்திய அந்த திருத்தலத்துக்கு சென்று வழிபட்டு வரலாம். அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று 6 முகனை வழிபடலாம். வீட்டில் உள்ள பூஜை அறையில் முருகப்பெருமான் வள்ளி தேவானையுடன் கூடிய படத்தை வைத்து வழிபடலாம். புத்திர பேரு மட்டுமல்லாமல் புகழ், கீர்த்தி, செல்வாக்கு போன்ற 16 பேர்களும் பெற்று செல்வ வளத்தோடு வாழ இந்த வழிபாடு கை கொடுக்கும். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்றென் செய்யும், குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் வந்து தோன்றிடுனே என்ற பாடல் மூலம் முருகப்பெருமானின் சிறப்புகளை நாம் அறிந்து கொள்ளலாம். சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபட்டு சந்தோஷமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். யாம் இருக்க பயமேன், கந்தா சரணம், சண்முகா சரணம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.